சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் சதிகாரன் கருணாநிதி பாடல். மாவுக்கட்டில் இருந்து துரைமுருகன் ஜஸ்ட் எஸ்கேப். ஒரு பாடலை ஹிட் ஆக்குவதற்காக எக்கச்சக்கமாக ப்ரமோஷன் செய்ய வேண்டிய காலகட்டம் இது. ஆனால் சாட்டை துரைமுருகனை கைது செய்தது மூலம் கருணாநிதி பாடல் ஒரே நாளில் சூப்பர் ஹிட் ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது. இதுவரை அந்த பாடலை கேட்காதவர்கள் கூட டவுன்லோட் செய்து பலருக்கும் போட்டு காட்டுகிறார்கள். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞர் அணி வைத்திருப்பதாக சொல்லப்படும் திமுகவுக்கு சாட்டை துரைமுருகன் கைதும் அவர் விடுதலை செய்யப்பட்டதும் மிக பெரும் கரும்புள்ளியாக மாறியிருக்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக பாடியதாக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு மேடையில் வைத்து இப்படி பேசுவது அநாகரிகம் என்பது நிஜமாக இருந்தாலும் அனைத்து கட்சியினரும் இதைத்தான் செய்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர், எம்ஜிஆர், அண்ணா மீதெல்லாம் இதைவிட மோசமாக கருணாநிதியே பேசியிருக்கிறார். கருணாநிதி காலத்தில் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம் போன்றோர் பேசிய மேடை பேச்சுகளை கேட்டாலே காது கூசும். இப்போதும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படிதான் பேசுகிறார். அதற்காக கட்சியை விட்டு நீக்கம், பின் திரும்பவும் சேர்க்கை என்பது நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்தில் துரைமுருகன் கைது நீதிமன்றத்தில் விடுவிக்கப்படும் என்பதை திமுக எதிர்பார்க்கவில்லை என்பதால் மிக பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நேரத்தில் சவுக்கு சங்கர் பாணியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் நிச்சயம் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கையில் மாவுக்கட்டுடன் வெளியே வந்திருப்பார். எப்படியோ நீதிமன்றத்தின் புண்ணியத்தில் ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிவிட்டார். ஆனாலும் அரசு விடப்போவதில்லை. வேறு ஏதேனும் வழியில் அவரை சிறையில் தள்ளவே முயற்சி எடுக்கும். அதே நேரம் நேற்று முதல் இப்போது வரையிலும் துரைமுருகன் பாடிய பாடல் செம வைரல் ஆகியிருக்கிறது. சதிகாரன் கருணாநிதி பாடல் இந்திய அளவில் அதிகம் தேடிய பாடலாகவும் ட்ரெண்டிங்காகவும் மாறியிருக்கிறது. ஒரு பாடலை சூப்பர் ஹிட் ஆக்குவதற்கு இப்படியும் ஒரு வழி இருக்கிறது என்பதை தமிழகம் அறிந்து கொண்ட தினம் இன்று.